பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மீகா 7:15, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப எல்லாருக்கும் ஆறுதலான வார்த்தை, ரொம்ப சந்தோஷமான வார்த்தை. அடிக்கடி சபைகளில் பிரசங்கிக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்காய் கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. மீகா தீர்க்கதரிசி மூலமாய் அந்த ஜனங்கள் ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி வந்த விதங்கள் உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். செங்கடலை பிளக்க வைத்தார், யோர்தானை குவியலாய் மாற்றி அதிலிருந்தெல்லாம் தடைகளை தாண்டி மேலே கொண்டு வந்த தெய்வம். மன்னாவை 40 வருடங்கள் அவங்களுக்கு மன்னாவை வனாந்தரத்தில் கொடுத்தார். ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸு அதாவது ட்ரெஸ்ஸு பழையது ஆகாதபடிக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தார், செப்பலை கொடுத்தார், உணவை கொடுத்தார், அவங்க விரும்பின எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அவ்வளோ மகிமையான அற்புதங்கள் மூலமாய் நடத்தி வந்தார். எரிகோ கோட்டைகளை தகர்த்தெறிந்தார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வழிபட்டு வரும்போது 10 விதமான கொடிய வாதைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்த அதிசயத்தை செய்தார். ஆரம்ப நாட்கள் நன்றாய்த்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் இவர்கள் கானானுக்குள்ள வந்த பிறகு அந்த அதிசயம், தேவன் செய்த மகிமை, தேவன் எவ்வளவு பெரிய தெய்வம், எவ்வளவு மகிமையான தெய்வம் என்பதை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறக்க ஆரம்பித்தார்கள். இவங்க வாழ்க்கையில் இருந்த அதிசயம் மாறுபட்டு போனது. இவர்கள் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தராகிய தேவன் மீகாவுக்கு எடுத்து சொல்லுகிறார், அப்பா நீ விட்டு வந்த அந்த நாட்களில் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, இப்ப நடக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் இடத்துல நீ திரும்பி வருவாய், ஆனால் நான் அதே அதிசயத்தை செய்ய நான் அதிசயமான தெய்வம் என்று சொல்லி மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது தான் இந்த வார்த்தை. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆரம்ப நாட்களில் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த நாட்கள் அநேக அற்புதங்கள் வாழ்க்கையில் உண்டானது, அதிசயம் நடந்தது. ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போன போது, ஆண்டவரோடு பிரிந்து போன போது வாழ்க்கையில் அதிசயம் இல்லாதபடிக்கு சோர்ந்து போய் என்னுடைய வாழ்க்கை போதும் என்று செத்து போனால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வர வேண்டுமானால் மறுபடியும் ஆண்டவரிடத்துல நெருங்கி வரும்போது இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என்ன செய்வேன்? அதிசயங்களை காண பண்ணுவேன். வாழ்க்கையில எல்லாமே அற்பமாய் நடந்து கொண்டிருக்கிறதா? வாழ்க்கையில் அதிசயமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போற. விசுவாசிங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. அவருடைய வருகை குறித்த ஏக்கத்தோடு காத்திருப்போம். இந்த பூமிக்குரிய சகல நன்மைகள்னாலும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சபையை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.